الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله. அஸ்ஸலாமு அலைக்கும். பெரியாமுல்லை நலன்புரி சங்கம் சார்பாக கட்டார் நாட்டில் முதன்முறையாக அல்லாஹ்வின் கிருபையால் நாங்கள் எங்கள் மீட்டினை ஆரம்பிக்கின்றோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் எங்கள் உமர் அமித்ஷாவை முன்வைக்கிறோம் முதலில் ஒரு பேச்சை பேசுவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டம் சின்ன கூட்டமாக இருந்தாலும் எங்களோட பார்வையில் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கொண்டு ஒரு மேலான ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இங்கே கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எங்களோட சொந்த வேலைகளை விட்டு எங்களோட ஒவ்வொருத்தரையும் குறுகிய நோக்கத்துக்காக வேண்டியா நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். எங்களோட எல்லா நோக்கமும் எங்களோட சமுதாயத்துக்காக வேண்டியா எங்களோட படைச்ச ரப்பை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக வேண்டியா நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கூட்டம் எப்படின்னு சொன்னால் அல்லாத பார்வையில் பெரிய கூட்டமாக விளங்கும். ஏன்னா அவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வேண்டியா நாங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வந்திருக்கிறோம். படைச்ச அல்லா விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை படைச்ச ஒருத்தருக்கு இந்த விஷயம் பிடிக்காது. அவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்தான் இது. இப்போ அவர் வந்து கை சேதத்தில் இருந்து கொண்டிருப்பார். இவங்க எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, என்னென்ன திட்டங்கள் போடுவாங்களோ இந்த திட்டங்களை கொண்டு வந்து அவன் நடத்த போக்குள்ள இதில் பெரிய மறுமலர்ச்சிகள் வந்து நலவுகள் நடந்துடும்ன்றதுக்காக வேண்டியா அவர் பெரிய திட்டங்களை போடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களை வச்சு ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கல ஒரு அந்நிய காஃபிர் வந்தார். வரப்போக்கிற நான் நபியை கொஞ்சம் சந்திக்கணுன்ற நோக்கத்துக்காக வேண்டியா வந்தார். அவர் நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நபியை கேவலப்படுத்தணும், நபியை கொச்சப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் அவர் வந்தார். அப்போ சஹாபாக்கள் அவர் அனுமதிக்க இல்லை நபியை போய் சந்திக்கிறது. நபியை பார்த்தாங்க, பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர் வர முடியும். அவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்த நோக்கத்தில் நபியிட்ட சில கேள்விகளை கேட்டார். அவர் கேட்டார், நபியே நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க, உங்களை படைக்காட்டி அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு நம்ம சொல்லப்பட்ட நபின்னு சொல்கிறீங்க, அப்போ முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாக வந்த நபின்னு சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ சிறப்புகளும் இருந்து சிறப்புக்குரிய ஒரு நீங்கள் வகை வருதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய சிறப்புள்ள ஒரு நீங்கள் ஒரு ஒரு சைத்தானுக்காக வேண்டியா நீங்கள் இந்த நேரம் அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம் அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம்னு சொல்லி ஏன் நபியை நீங்கள் அவ்வளோ அவருக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு கேவலப்படுத்தக்கூடிய நோக்கமாக அந்த கேள்வியை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த சின்ன கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய என்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோக்கி பார்த்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு அவர் சொன்னாங்க, ஒரு வீடு இருக்குது, அதில் நிறைய பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்குது, மாணிக்க கல்கள் ரத்தினங்கள் நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்குது. அதே பக்கத்தில் இன்னொரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் வந்து பேய்களும் பிசாசுகளும் கூடியிருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச வீடாக இருக்குது. இந்த ரெண்டு வீட்டில் கல்லன் எந்த வீட்டை நாடுவான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னா, என்ன அபூபக்கரே, நீங்கள் இந்த விஷயம் கூட தெரியாத ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, இந்த ரத்தினங்கள் மாணிக்க கற்கள் நிறைஞ்ச வீட்டைத்தான் கல்லன் ட்ரை பண்ணுவான் உடைக்கிறதுக்கு சொல்லி அந்த காஃபிர் சொன்னான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன பொக்கிஷங்கள் நிறைஞ்ச ஒரு வீடு, அந்த வீட்டைத்தான் இந்த சைத்தான் இந்த கல்லன் அட்டாக் பண்ண வருவான். அதுக்கு பயந்து தான் நாங்கள் எந்த நேரம் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த வீடு இருக்கேன்னு சொல்லி அவனோட உள்ளத்தை தட்டி சொன்னாங்க, இது வந்து பாலடைஞ்ச உள்ளம். அதை சுற்றி இதில் எந்த சைத்தான், இதில் எந்த கல்லனும்
கையடிக்க வர மாட்டான்னு சொல்லி அபிப்பிராயத்தில் சொன்னாங்க. நான் சொல்ல வர சப்ஜெக்ட் என்ன மேலான பெரிய சாதனை, நாங்கள் இந்த ஆரம்பிச்சிருக்க இந்த சின்ன விஷயம் இதுக்கு எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். ஆனால் எதிர்க்கக்கூடியவங்க வந்து சின்ன பின்ன ஆட்கள் அல்ல எதிர்ப்பாங்க, பெரிய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்க்கக்கூடியவங்க படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கவும் மாட்டாங்க, நல்ல படித்தவங்களா இருப்பாங்க, உலமாக்களா இருப்பாங்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்கள் ஒரு சின்ன குழுவா ஒரு நீர்கொழும்புல, உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் எல்லாம் நீர்கொழும்புல இருக்கக்கூடியவங்க. அதுவும் நீர்கொழும்புலேயே ஒரு பின்தங்கிய ஒரு இடமான இடம் தான் இந்த டெஹிமல் வத்தல் சொல்ற இடம். அந்த இடத்துல சின்ன ஆட்டா ஓடக்கூடியவங்க, கூலி ஆட்டா ஓடக்கூடிய நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு இயக்கமாக இயங்கி அனாதரவான மையத்துக்கள் எங்கள் நீர்கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு வாரு, அதை நிறைய பேர் கண்டுகொள்றது. அந்த இடத்துல நாங்கள் போய் அந்த நீர்கொழும்புல அதாவது பிறப்பு மரண அதிகாரியா ஒரு பெண்மணி இருந்தா, அவரோட நெருங்கிய தொடர்புகள் எங்களுக்கு இருந்துச்சு. அதன் மூலமா நாங்க அவட்டால நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிது. அப்ப அந்த அனாதரவான மையத்துல நாங்க தேடி, நீங்களும் அந்த கண்டிருப்பீங்க, முசாஃபிர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அப்படியான ஒரு மையத்தொண்டு எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் அந்த மையத்தை எடுத்துட்டு ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு கட்டம். அந்த மையத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட பெரிய பள்ளிக்கு போய் நாங்கள் அந்த மையத்தை வச்சுட்டு நாங்கள் அந்த முக்கியஸ்தரோட கொஞ்சம் சில விஷயத்தை பேசின டைமில் பெரிய உலமா ஒருத்தர் முன்னுக்கு வந்து சொன்னார், நீங்கள் இந்த மையத்தை கொண்டு போய் மையவாடியில், உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு மையவாடியில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் வச்சுட்டு வாங்க, நாளைக்கு நாங்கள் அடக்குவோம். அப்ப அதுக்கு எதிர்ப்பா முன்னுக்கு நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அதில் நீங்கள் குருவானை ஓதினவங்க, நாங்கள் குருவானை பற்றி தெரியாதவங்க, அலிஃப்னு அர்த்தமே தெரியாத ஒருத்தர், அதில் கூட வாப்ப மௌத்தாயினா நீங்கள் இந்த மையத்தை கொண்டு அங்கே விற்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? மதிப்புக்குரிய கனியாஜியருக்கு அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுக்கணும். அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா கவம்படவில்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் கனியாஜியார் போய் எங்களை அனிசாஜியார் தட்டில் போய் ஒரு ரோல் வெள்ளைப்படவை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொண்டு கொடுத்தாரு. இது இந்த மையத்துக்கும் போட்டு மிச்சத்தை உங்களுக்கும் வச்சுக்கோங்கன்னு கொண்டு கொடுத்தாரு. நான் சொல்ல வர சப்ஜெக்ட் என்ன, மீனான சாதர்களே, அப்படி கொடுத்து அந்த இடத்துல பெரிய கூட்டமே கூடிட்டு, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பெரிய ஒரு கூட்டம் கொண்டு குடிச்சு அந்த அனாத ஜனாசாவை தொழிக்கிறதுக்கு 500 பேருக்கு மேலே இருந்தாங்க. இன்னொரு முயற்சி. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதில் எதிர்ப்புகள் வரும். அடுத்தபடியாக நாங்கள் அந்த அடிக்கடி போய் அந்த நீர்வளர்ப்பு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். வந்து கொண்டிருக்க போக்குல பொதுவாக நான் ஒரு கண்ட காட்சி தான், எங்களோட முஸ்லீம் பெண்மணிகள் போக்கில் வரப்போக்கில் அந்த நர்ஸ்மாரு அந்த மாதிரி அந்நியவங்க அவங்களுக்கு கேவலமாக பேசுவாங்க. புறவாகனேனவா, அறக்கடைக்கனேனவா, மேய்க்கிறங்கனவான்னு சொல்லி வருவாங்க. அதில் நிறைய குறைபாடுகளை நாங்கள் கண்டோம். அதில் ஒரு இயக்கத்தில் நான் ஒரு முக்கிய பங்காளியாக நான் இருந்தேன். அந்த இயக்கத்தின் மூலமாக எனக்கு வந்த ஒரு கவலை என்னன்னு சொன்னால், இந்த முஸ்லீம்களுக்காண்டியா இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசுகிறாங்களே என்று சொல்லி தனிமையில் நாங்கள் இது சம்பந்தமாக நான் மிச்சம் கவலைப்பட்டது. அந்த கவலையின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா ஒரு சொன்னான், அந்த எங்களோட இயக்கத்தில் இது மாதிரி மஷூராக்கள் நடந்துச்சு. அந்த மஷூராவில் நான் முன்னுக்கு வச்சேன்னு ஒரு கோரிக்கை உண்டு. இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி பிரச்சனை நடக்குது, இதுக்காக நாங்கள் எங்களால் ஒரு பங்களிப்பை செய்யணும். இன்னொரு சின்ன ஒரு மஷூரா ஒன்று நான் முன்னுக்கு வச்சேன். நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வார்டு ஒன்று எடுத்து எங்களோட இயக்கத்தால் இந்த உடைஞ்ச புட்டுவங்கள், மற்ற இந்த ஃபைல்கள், பிளாஸ்டிக் புட்டுவங்கள் கொஞ்சம் ஒன்று போட்டு நாங்கள் அப்படி ஒரு அந்த அந்நிய மக்கள் எண்ணத்தை மற்ற பக்கத்துக்கு திசை திருப்போம்னு சொல்லி ஒரு மஷூராவை நான் முன்னுக்கு எடுத்து வச்சேன். இந்த மசூராவோட முடிவு எப்படி ஆச்சுன்னு சொன்னால், நாங்கள் கூட்டத்தில் இப்படி ஆரம்பிச்சு கொண்டிருந்தோம். அதில் எங்களோட முக்கியமான ஒரு சகோதரர் என்ன செஞ்சார், அந்த மஷூராவை போய்
எங்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புல போய் அந்த மஷூராவை சொல்லிட்டார். நாங்கள் இப்படி ஒரு மஷூரா பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி எதிராக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன சொன்னால், அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, அரசியல் அதிகாரங்கள் இருந்துச்சு, நிறைய செல்வாக்குகள் அவங்களோட கையில் இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் தோற்று போகல, ஆனால் அதை அவங்க கைப்பற்றி எங்களுக்கும் அவங்களுக்குள்ளால சின்ன ஒரு வாக்குவாதம் ஒன்று மாறி வரப்போக்கல நிர்வாக சபை என்ன செஞ்சிச்சு, அதை எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இதை எப்படி இதாக்குறது. அவங்க சொன்னாங்க நாங்கள் செய்வோம், நாங்கள் அவங்களுக்கு பலம் கூட இருந்துச்சு, எங்களுக்கு பலம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் விட்டு கொடுக்க மனப்பான்மையில் சொன்னோம், எங்களோட நோக்கம் இதுவாக இருக்குது. அவங்க பெரியவங்க, அஜியார்மார், பெரிய சல்லிக்காரங்க, அரசியலில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க, யார் செஞ்சாலுமே எங்களுக்கு விஷயம் நடக்கும். பள்ளியில் நிர்வாகத்தில் முக்கியமான ஒருத்தர் சொன்னார், அப்படி செய்ய இயலாது, அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க இயலாது, அதை நாங்கள் எடுத்து செய்வோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியாது இருக்கும் 4ஆம் நம்பர் வார்டை எங்களோட பெரிய பள்ளியால் எடுத்து செய்கிறாங்க. அதில் பிரதிபலிப்புகள் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்ன மேலான பெரிய ஒரு சாதனைகளே, அப்போ சூட்சமாக அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு போக்குள்ள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு நிர்வாக சபை ஒன்று இருக்குது. அந்த சபையில் அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கள்ளத்தனமாக எங்களோட ஒரு அங்கத்தவர் அதுக்குள்ளாக நாங்கள் நுழைச்சிட்டோம். இன்றைக்காக இருந்தாலும் அந்த அதுக்குள்ளே எங்களோட அங்கத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் பொதுவாக எங்கடான்னு சொல்கிறேன், அந்த எங்களோட இயக்கத்தில் தவறாக நினச்சிக்கொள்ள வேணாம், எங்களோட இயக்கத்தில் ஒருத்தரை நாங்கள் அதுக்குள்ளே நுழைச்சிக்கிறோம். அதில் பிரதிபலிப்பு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வரத்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பரில் எல்லாம் வந்துச்சு, கேண்டீனில் பண்டி அரைச்சி சாப்பாடு விற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நிறுவனம். அந்த இதெல்லாம் நாங்கள் போய் எங்களுடைய இயக்கங்களால் போய் தேடிக்கணுன்னு எங்களுடைய நிர்வாகத்தில் ஒருத்தர் அதில் போனார். பள்ளியால் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு அது மாதிரி செஞ்சாங்க. அதில் பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த போர்டில் உள்ளவங்களாம் கூடி சொன்னாங்க, நீங்கள் முஸ்லீம்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்க, அதை சுற்றி எங்களுக்கு இந்த விஷயம் மிச்சம் சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கு என்ன சரி செய்யணுமே என்று சொல்லி ஒரு அபிப்பிராயம் ஒன்று கொண்டாந்தாங்க. அந்த அபிப்பிராயம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் போனால் பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உள்ளுக்கு போய் அந்த பேபி வார்டால் போய் ரைட் சைடால் நீங்கள் திரும்பின சீருக்கு அவர்கிட்ட இருக்குது மெஸ் இருக்குது. மெஸ்ஸுக்கு பின்பக்கத்தில் அவங்க தந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் கேட்டோம் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண, சின்னோரு எங்களுக்கு முக்கியம் தேவையில்லை, ஒரு 6 அடியில் ஒரு சின்ன ஒரு துண்டு கொடுங்க, ஆரவங்க வந்தால் தொழுவிட்டு போட்டு నేను ఏమక్కరండి బే మేతిన కామరదేకు మొగళ్ళం కాండే మితనే మొగళ్ళం వందిందే அதாகுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து பெண்களுக்கு வேறையா ஆண்களுக்கு வேறையா இன்றைக்கி நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீர்கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்குள்ளால தொழுகிறதுக்குரிய வசதி வாய்ப்புகளை செஞ்சு தந்திருக்கிறோம். இது நான் சொல்ல வர விஷயம் என்னென்ன மேலான பிரிய சகோதரர்களே, நாங்கள் எடுக்கக்கூடிய சின்ன முயற்சிகள் தான் இது. நான் முதல் சொன்னேன், அந்த சின்ன சகோதரர்களை வச்சு நாங்கள் சில ஏற்பாடுகள் செஞ்சு நாங்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்கிறோம். எங்கள் நிறுவனத்துக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், எங்களோட கொடியமாரங்க சினிமா செய்வாங்க, சிங்கள குட்டிகளோட கூட்டாளியாகி, அப்போ அவங்களோட கள்ள தொடர்புகளை வச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய வராங்க இருந்தாங்க, கிட்டத்தட்ட 10-15 பேர் அது மாதிரி இருந்தாங்க. அப்போ நான் பொதுவாக இப்போ இந்த இயக்கம்னு சொல்கிறத நீங்கள் தப்பாக நினைச்சுக்கொள்ள வேணாம். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொந்த கருத்துக்கள் இருக்கக்கூடும். அதை வெளிப்படையாமல் சொல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொல்கிறேன் ஒழிய வேறு தப்பானது ஒன்றும் இல்லை. நான் என்னை பொறுத்தவரை என் சொந்த கதையை சொல்கிறேன். நாங்கள் 3-4 இயக்கத்தில் ஒரு இயக்கம், ஒரு குழு, ஒரு அமைப்பு, இப்படி 3லேயே நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த இயக்கத்துக்குரிய வேலையில் இயக்கத்தில் செஞ்சு கொண்டிருந்தோம், குழுக்குரிய வேலையில் குழுவில் செஞ்சு கொண்டிருந்தோம், மற்ற விஷயங்களை மற்ற விஷயத்தை செஞ்சோம். அதுக்கு ஒன்றுக்கு தொடர்புபடுத்திக் கொள்ளலை. அதாவது கட்சி ரீதியாகவோ, அதாவது எங்களோட மார்க்க ரீதியாகவோ, அடுத்தது சமுதாய ரீதியாகவோ, குழுக்கள் ரீதியாகவோ. அப்போ அதில் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வார்த்தைகள் இருக்கக்கூடும். ஆனாலும் நாங்கள் அந்தந்த இடத்துல போய் அந்தந்த விஷயத்தை தான் செஞ்சோம். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். அப்போ நாங்கள் இந்த இப்படி மறைமுகமாக இருந்த பெண்களோட விஷயத்தில் முன்னுக்காகி அவங்கள இஸ்லாத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டியா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். முதல்ல போலீஸுக்கு போகணும். பொதுவாக எங்களுக்கு நாங்கள் ஒரு 2-3 பேர் இருந்தோம்.
எங்களுக்கு 3 போலீஸுக்கு போகல, கட்நாயக போலீஸுக்கு போகலாது, கொச்சிக்காடு போலீஸுக்கு போகலாம், நீரோடு போலீஸுக்கு போகலாம். mungkin amung tama are apa kelong ni ஆகப்பட்ட காண்ணியும் அந்த அளவுக்கு எங்கள் 3 பேருக்கு அந்த போலீஸுக்கு போகலாத ஒரு நிலைமை ஒன்று வந்துச்சு. அப்போ நாங்கள் எங்களால் என்ன சில தந்திரங்களை வச்சு நாங்கள் சில அமைப்புகளில் நாங்கள் செஞ்சோம். அதில் மிச்சமே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட பொடியுணத்தை என்ன செஞ்சார், சிஸ்டருக்கு படித்து 5 வருஷம் குவாலிஃபைட் ஆகி சிஸ்டருக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த ரிசப்ஷால் என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க 2 வருஷமா வெளியே விடுவாங்க. வெளியே விட்டு அவங்க நடத்தல பார்த்துட்டு தான் மர சிஸ்டர் ஆக்குவாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளால எங்களோட பொடியுணோட போய் குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தொடங்கினார். எந்த அளவுக்கு தெரியுமா, 1 வருஷமா மறைமுகமாக அவர் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவரே வந்து எங்கள்கிட்ட சொன்னார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இவர் சம்பந்தமாக போய் போலீஸில் போய் வந்து பார்த்தா, இவர இந்த குட்டியோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அந்த வாப்பாக்காரர் ஒரு என்ஜினியர் ஆயிருந்தார். அவர் நுவர்லியில் உள்ளவர், பெரிய ஃபெமிலி உள்ளவர். பெரிய சிக்கலுக்கு மத்தியில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். என்னோட விஷயத்தை கை கெடுத்தார். இவ்வளோ பிரச்சனைப்பட்டு பெரியோரு அந்த இந்த விஷயங்களுக்கு நாங்கள் முன்னுக்காரன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா சல்லிப்பட்டு 10-15,000 ரூபாய் சல்லி தேவைப்படுகிறது. இதுக்கு போலீஸுக்கு போகணும், மற்ற இவங்களை கொண்டு போய் அந்த விஷயங்கள் செய்கிறது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே சல்லி தேவைப்படுது. ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு முடிக்கிறது. அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக பெண்களும் தேவைப்படுகிறது. அவங்க போய் அணுகிறதுக்கு எங்களுக்கு போய் அவங்களோட பேச இல்லாது. அப்போ நாங்கள் எங்களோட பெண்களையும் சேர்த்து கொண்டு தான் அதில் போய் நான் அது சம்மந்தப்பட்டவங்கள பெண்களையும் கூட்டிக் கொண்டு போய் தான் நான் அவங்கள அணுகி அவள் பள்ளியை கூப்பிட்டு போகணும், போலீஸையை கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்களை அணுகி நாங்கள் செய்யணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எங்களோட பள்ளிகளை கொண்டு போனால் பள்ளி கட்டாயம் இதில் வரவேற்கணும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் தோண்டி இருப்பார். எங்களுக்கு பள்ளியால் கிடைச்ச வரவேற்பு எந்த அளவுக்கு சொன்னால் ரொம்ப கவலையான விஷயம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் 300 ரூபா கட்டினா தான்வா இவ எடுப்போம். அந்த இடத்துல அவங்க எங்களை பழி வாங்கினாங்க. எப்படி தெரியுமா, 2 விஷயத்தை வச்சு பழி வாங்கினாங்க. ஒன்றாவது, நான் சொன்னேன், நான் எங்களுக்கு எதிர்க்கிறவர் இருக்கிறார், பெரியவர், ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவர். அவர் போய் அவங்கள்ட்ட போனார், என்ன ஐயார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எங்கேயோ வந்தா வரத்தானுங்க, ஒன்றும் இல்லாத அப்பாய் ஜிப்பாய் ஆட்டா ஓட்டுறவனுங்க, அவன் இவனெல்லாம் வந்து இந்த விஷயத்தை சாதிக்கிறானே, நீங்கள் என்ன ஐயா இவனுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா அப்படியே கொண்டு அவர் உள்ளத்தில் போட்டாங்க. அவங்களோட பெருசாக அவங்க மனசில் வந்து கடைசியில் எங்களுக்கு அதில் பெரிய எதிர்ப்புகள் வந்துச்சு. நாங்கள் மாஷா அல்லா நாங்கள் தளரில் ஹசன் ஃபரீத் மௌலவி போன்ற பெரிய உலமாக்கள் மூலமாக நாங்கள் போய் அவங்கள போய் சந்தித்து அவங்கள மூலமாக ஐடியா எடுத்ததை கொண்டு நாங்கள் எல்லாரும் பெருமைப்படணும். இன்றைக்கி நீர்களும் இல்லை நதா ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று திறந்து இன்றைக்கி மறைமுகமாக நிறைய இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை எடுத்து இன்றைக்கி நிகழ்வுள்ள அந்த அமைப்புகள் நடக்கும். மேலாண் பெரிய ஒரு சாதனை நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு போக்குள்ள எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். இந்த எதிர்ப்பு லேசுப்பட்ட எதிர்ப்பு அல்ல, எங்களால் சகிக்க இல்லாமல் போகும். இது நாங்கள் எப்படி கொண்டு நடத்துறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த இருக்க எவ்வளோ பேருக்குள்ளாலேயும் ஒத்துமை இருந்தால் தான் இதை செய்யணுமே தவிர, நாங்கள் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் இதை நாங்கள் சாதிச்சு கொள்ள கஷ்டமாக முடியாது தான் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எங்களோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வைங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதிகளை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு டேலண்ட்களை கொடுத்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான். நாங்கள் எங்களோட அந்தஸ்துகளை வச்சு, எங்களோட தகுதிகளை வச்சு, எங்களோட இதில் வச்சு, நாங்கள் எங்களோட அணுகுமுறைகளை வச்சு நாங்கள் இதில் முன்னேறோம். எங்களுக்குள்ளால கருத்து வேறுபாடு இருக்குது, எங்களுக்குள்ளால கொள்கை வேறுபாடுகள் இருக்குது, எங்களுக்குள்ளால பலதரப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அந்த குரூப்புக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால், அதெல்லாம் எடுத்து நாங்கள் வெளியில் வைக்கிறோம். அதுக்கு நாங்கள் மஷூரான்னு சொன்னால், மஷூரோட நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய ஒவ்வொருத்தரையும் பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கு. எங்களுடைய எல்லா அபிப்பிராயங்களையும் கொண்டு வந்து ஒரே முடிவுக்கு வாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறமா செஞ்சாங்க, ஒரு இடத்துல யுத்த கைதிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு மஷூரா பண்ணலாம். மஷூரா பண்ண போக்குள்ள பெரும் பெரும் சஹாபாக்கள் முன்னுக்கு இருந்தாங்க. யுத்த கைதிகளை கொண்டு வச்சு மஷூரா பண்ண டைம்ல ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்னாங்க, யாரும் சொல்ல கழுத்து வைத்து போடுவோங்க, இவங்களை விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மஷூராயும் கேட்டாங்க. எல்லாரோட முடிவும் அப்படி ஆயிடுச்சு.
நபியோட முடிவும் அதுதான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ்வோட தக்தீர்லயும் அதே முடிவு தான் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் என்ன சின்ன ஒரு மஷூரா இருக்குது. என்னன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ் இதுல நல்ல யுத்த பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ், நல்ல படிப்புள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, கைத்தொழில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஏண்ட மஷூரா யா ரசூலுல்லாஹ் இவங்களை வச்சு இவங்கள்ட்ட நாங்கள் சில விஷயங்களை படிச்சு கொள்வோம் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரே அடியில் அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனே வஹி இறக்கி சொன்னான், நபியே உங்களுக்கு சொல்லுங்க ஏண்ட முடிவுலையும் இதே தான் இருந்தது, அந்த மஷூராவை வச்சு நாங்கள் இதை மாற்றி கொண்டோம்னு சொல்லுங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா மேலான பெரிய சாதர்களே, எங்களுக்குள்ளால கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எங்களுக்குள்ளால கொள்கை வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த விஷயங்களில் மஷூரா சொல்ல போகல. உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு சகோதரர் சொல்கிறாரு நாங்கள் இதை 9 மணிக்கு ஆரம்பிப்போம்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒரு இதை சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு 9 மணிக்கு ஆரம்பிப்போம்னு சொல்கிறாரு. அந்த டைமில் இன்னொரு சகோதரர் எழும்பி இல்லை அதை அப்படி செய்யக்கூடாது, 8 மணிக்கு தான் செய்யணும், அப்படி இந்த சகோதரர் மனசு நோவா அது மாறி சொல்கிறது கூடாது. அது நாங்கள் எப்படி செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொல்லி எங்களோட ஒவ்வொருத்தர் மஷூராக்களை நாங்கள் சொல்கிறது. அப்படி ஒரு நாங்கள் அந்யோன்யமாக நடந்து கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்குள்ளால பிளவு வராது. இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்குள்ளால நிறைய பிளவுகள் ஏற்படுத்துறதுக்கு செய்தான் ஒவ்வொரு சூழ்ச்சியில் செய்வாங்க. சின்ன பின்ன சூழ்ச்சிகள் அல்ல, லேசான விஷயம் அல்ல. நாங்கள் இப்படி பிரிஞ்சிருந்து எவ்வளோ அனாச்சாரங்களை எவ்வளோ தேவையில்லாத வேலைகள் செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் தான் கிடைக்குமே ஒழிச்சு எதிர்ப்பு வராது. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்கு ஒரு சேர்ந்து ஒரு வட்டத்துக்குள்ளால வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகல, அது நிறைய எதிர்ப்புகள் வரும். அதை சுற்றி தான் நான் சொல்கிறேன் சொன்னேன், நாங்கள் எங்களுக்குள்ளால இந்த மாதிரி மஷூராக்கள் சொல்கிற விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள்ல இதில் எடுத்த முடிவுகளை நாங்கள் வெளியில் போய் விவேச்சனை செய்கிறது சரியில்லை. அவர் அப்படி சொன்னார் சரியில்லை, அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, அது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி நாங்கள் வெளியில் போய் பேசிக்கொள்ளாமல் நாங்கள் எல்லாரும் ஒரே ஊர் மக்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்கு அவனியா வந்திருக்கிறோம். இதில் எந்த இவருக்கு ஒரு சுயல் ஆகுமோ, இவருக்கு ஒரு சுயல் ஆகுமோ, எனக்கு ஒரு சுயல் ஆகுமோ, மற்றவங்களுக்கு ஒரு சுயல் ஆகுமே இல்லை. அப்போ பொதுவாக ஒரு அடிப்படையில் வந்து சரி எங்களோட கருத்துக்களும் பொதுவாக இருக்கணும், எங்களோட நடத்தைகளும் பொதுவாக இருக்கணும். வெளியில் நாங்கள் எங்களோட சொந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்றது வேறு. ஒரு கூட்டத்தில் இப்படி உமர் அலி தஆலா பயான் பண்ணி கொண்டிருந்தாங்க. பயான் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சார், சத்தமாக குசோடு விட்டார். அப்போ பக்கத்தில் எனக்கு சாபிமாரில் ஏசினாங்க, போய் யோசிச்சுட்டு வாங்க. உமர் அலி தஆலா சொன்னாங்க எல்லாரும் போய் யோசிச்சுட்டு வாங்க. காரணம் என்ன, அந்த அவரோட மகனும் பாதுகாக்கப்படும். அவர் மட்டும் எழுப்பி போய் யோசிச்சுட்டு வாங்க. இந்த சபையில் உள்ள அவ்வளோ பேரும் பார்ப்பாரு, இவர் தான் அந்த குசுவிட்ட நபியில பாருங்கள் எவ்வளோ டீசன் இல்லாத வேலை, எவ்வளோ இப்படி செஞ்சுக்க கூடாது தானே, குசுவான வெளியே போக ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்துரும்ன்றதுக்காக வேண்டிய அவங்க முறையிலே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் எழுப்புங்க போய் எல்லாரும் யோசிச்சுட்டு வாங்க. அந்த மாதிரி எங்களோட சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் எல்லாம் குறைபாடு உள்ளவங்க, குறையானவங்க, நாங்கள் தொழில் சம்பந்தமாக வந்திருக்கிறோம். எங்களை நிறைய குறைகள் இருக்குது, பேசக்கூடிய நீட்டே நிறைய குறைகள் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களை மன்னிச்சு கொள்வது, மன்னிப்பு தன்மையோடு நடந்து கொள்வது, நாங்கள் இந்த விஷயத்தை பயந்து செய்யுது. அல்லாஹ் என்ன குறை பிடிச்சிருவானோ ஒன்று நாங்கள் பயந்து செய்யுது. அதே போல் செஞ்சு நாங்கள் பயப்படுறது. நாங்கள் பேசுகிற வார்த்தையை கொண்டு இது பிரிஞ்சிருமோ, இது பிரிகிறது கொண்டு நாங்கள் பெரிய ஒரு பாவத்தாளி ஆயிடுவோமோ, நாங்கள் குளிக்க போன இடத்துல சேர்த்த பூசின மாதிரி வந்துருமோ, அதை சுற்றி எங்களோட வார்த்தையில் நாங்கள் இந்த விஷயங்களில் நாங்கள் பேச போகிற நாங்கள் பயந்து செய்கிறது. நாங்கள் செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வழி நடத்தி செஞ்சு கொடுத்து கொண்டு அல்லாஹ் தஆலா நாங்கள் நினைக்கவானா நாங்கள் இந்த கொஞ்சம் பேர் சேர்த்து என்னத்தை தான் பெரிய சாதிக்க போகிறோம். கடைசி வரையும் அப்படி அல்ல. நாங்கள் இதை ஆரம்பித்த பிறகு இதுக்கு பின்னால் பெரிய ஒரு கூட்டம் கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் நினைக்காத மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டுருவாங்க. எங்களுக்கே பார்த்தாலே நாங்கள் பூரிப்படையக்கூடிய மாதிரி. நான் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். நான் சில விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கண் ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் அல்ல, எங்களோட வாப்பா இருந்தாலும் செய்யலாத விஷயங்கள் இன்றைக்கு உலமாக்கள் மத்தியில். நான் உதாரணமாக சொன்ன நிதா ஃபவுண்டேஷன் முழு உலகத்துலேருந்து சல்லி வந்து நிறைஞ்சு கொண்டு இருக்குது. முழு உலகத்தில் வந்த சல்லியை வச்சு அவங்க அதுக்குரிய அமைப்புகளை செஞ்சு கொண்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டைம் போதும், அதை தெரியாது. சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள விஷயங்கள் நிறைக்கான்னு சொன்னால்
ஒரு முக்கியமான ஒரு தக்குவாதர் ஒரு சகோதரர் போய்கொண்டிருக்கிறாரு. அவரோட பின்னுக்குள்ள வந்து ஒரு வண்டியை ஒரு முற்று அவர் பெண்மணி. அவ பெரிய பிரபலமான பெரிய அந்தஸ்துக்குரியவர். முட்டின உடனே போலீஸ்காரன் வந்து செஞ்சு அவரோட லைசன்ஸ் பிடிக்கிட்டு போயிட்டான். போலீஸ்கிட்ட நின்று போயிட்டான். இவர் பொலிசுக்கு போறாரு. பொலிசுக்கு போனோடனே போலீஸார சொன்னா ஏன் வைக்கிற கிடையாது ஆனதாலும் அவங்க லைசன்ஸ் கிடையாது. இவர் என்ன செஞ்சாரு? இவர் ஒரு தக்குவாதாரி, ஒரு பொறுமதியானவர், ஹராம பேணி நடக்கக்கூடியவர். இவர் என்ன செய்யறாரு? இவர் பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு போறாரு. அந்த பெண்ணோட பேசணுமே, எனக்கு உரிமையிலேயே அவரோட பேசியது. பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு போறாரு. பொண்டாட்டி முக முடியக்கூடியவ, ஒரு பரதா உடுக்கக்கூடியவ. அவங்க அங்கே போய் பேசணும். அவங்க பேசணும். அவன் என்ன செஞ்சா, சரி நான் அன்றைக்கு வர மாட்டேன், நான் நாளைக்கு வரேன், நீங்க போங்க நாளைக்கு. அடுத்த நாள் இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரா, கருப்பு உடுத்து பரதா உடுத்து வாரா. இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, யாரு வாரு வந்தோன்னு அவட்ட வந்து இவட்ட சொல்றா, என்னது நீங்க என்ன இஸ்லாத்துக்கு எடுத்தா தான் உங்களோட லைசன்ஸ் எடுத்தாருவேன் நிற்கிறேன். அப்ப இவரை சொல்ற, ஐயோ நான் ஏன் வாகனத்துல நீங்க முத்தினீங்க, அது வேற சப்ஜெக்ட். நான் குத்தவாளினா, நான் சல்லியை கட்டுறேன். உங்களை போய் இந்த பெரிய ஒரு பாரதத்துக்கு என் தள்ள போட்டீங்களே, நான் இது எப்படி இருக்கிறேன்? இது மசூரா செய்யப்பட்டு கடைசியில பெரிய இடத்துக்கு போய் அவரோட எதிர்ப்பு கடைசியில் அவ இஸ்லாத்துக்கு எடுக்கப்பட்டுச்சு. பெரிய அந்தஸ்துல பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சாரு. நான் சொல்ல வர சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, நாங்க நினைக்கக்கூடாது சின்ன விஷயங்கள். ஆனா இது நாங்க பெருசா ஒன்றும் கணக்கெடுக்கலாம். சின்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ்தால நல்ல நோக்கங்கள் இருந்துச்சு, நல்ல இதில் வச்சு அல்லா இதுல இருந்து பெரிய மறுமலர்ச்சியில வருவோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்க எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம். நாங்க இதை ஆரம்பிச்சு வச்சுட்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு பின்னால வரக்கூடிய கூட்டங்கள், அவங்க எங்களை விட வேகமா செய்யக்கூடியவங்க வருவாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பும் அவங்களோட சிந்தனைகளும், நாங்க இப்போ உதாரணமா நாங்க டெலிஃபோன்ல செய்யறதை விட அவங்க இதை விட சீக்கிரமா செஞ்சு இதை விட பெரிய கனெக்ஷன்கள் எடுத்து இங்க உள்ள நிறைய பேர் அதுக்குள்ள சம்பந்தப்படுத்தி பெரிய வேலை திட்டங்களை செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க. அதை சுற்றி நாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து எங்களை சில இப்ப நாங்க எந்த அளவு விட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கிறோமோ இதே போல நாங்க எல்லாம் நடந்து கொஞ்சம் நாங்க முன்ன பின்னி ஆகி கொண்டு போறேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மேலான கூலியில தருவான். இதை கொண்டு எங்களை சமுதாயத்துல நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய தேவைகள் சமுதாயத்துல இருக்குது. நாங்க ஒரு சிந்தனையோட இருந்து கொண்டிருக்கிறோம், நான் என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் குடும்பம். ஆனா அப்படியா இல்லை, எங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இருக்கிறாங்க, குடிக்க தண்ணி வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய கவலையான ஒரு விஷயம் எங்களை நீர்வளம்பை பொறுத்தவரையில, கம்பா மாவட்டத்துல 106 கிராமங்கள் இருக்குது. 106 கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்கள் இருக்குது. அந்த 106 கிராமங்களையும் 46,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. வயது வந்தவங்க 46,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 46,000 மக்களையும் 2வது தரத்தில் இருக்கக்கூடியவங்க எங்களோட நீர்வளம்பு தான். 1வது திஹாரில மெஜாரிட்டி கூட, 2வது நாங்க தான் இருக்கிறோம் நீர்வளம்பு. இந்த நீர்வளம்பை பத்தி நாங்க சொல்ல போனா, நானும் நீர்வளம்பு குடியேறி வந்தவனத்தன் தான். 24 மாவட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அதுல என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் நீர்வளம்பு தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, நீர்வளம்பு ஒரு புனிதமான ஒரு இடம். நீங்க எங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சகோதரத்தை கேட்பீங்க, நீங்க எங்கன்னு கேட்டிருப்பீங்க, அவர் சொல்லுவார் நீர்வளம்புண்டு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீர்வளம்புல நீங்க எங்க நீருங்க கொற்றமுள்ள, இல்லாட்டி இன்னொரு இடத்த சொல்லுவார், அப்படி இல்லாட்டி வேறொரு ஊரை சொல்லுவார். நான் காரணம் என்ன தெரியுமா, அவங்க தயங்காம அந்த நீர்வளம்பு சொல்றதுக்கு காரணம். அதே போல நீர்வளம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பேரும் இருக்கு, பட்ட பெருமை இருக்கு, புனப்பெருமை இருக்கு. ஏன்னா வந்தாரை வாழ வைத்து சிங்கார நீர்வளம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொறுமதியான அந்த ஊர், எல்லாரையும் ஒத்துமைப்படுத்தி வரக்கூடிய ஊர். எங்களுக்குள்ள சில பிளவுகள், சின்ன இதுகள் இருக்கக்கூடும், கருத்து வேறுபாடுகளுக்கு கூடும். ஆனால் அதெல்லாம் மறந்து எங்களால் ஒவ்வொருத்தராலையும் என்னென்ன இதை செய்யணுமோ, இங்கே இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் இதுக்கு முன்னுக்காக இறங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ரமத் செய்யணும், இதுக்கு ஏற்றுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு சின்ன ஒரு குழு ஒன்றை ஆரம்பித்து, அது ஒரு 5 பேர் ஒரு தெரிவு செஞ்சு, அது அந்த குழுவாக இயங்கினோம்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் லேஸாக இருக்கும். அது நாங்கள் மாதம் ஒரு கூட்டத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரையும் மஷூராக்கள் எடுத்து எதை நாங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி, அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு மஷூரா ஒரு முடிவுக்கு வந்து
அந்த குழு மூலமாக நாங்கள் இயங்கினோம்னு சொன்னால் இன்ஷா அல்லா எங்களை ஒரு முறைப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இன்ஷா அல்லா எங்களுக்கு இதில் வளர்ச்சியை பிறகு கண்டுகொள்ளேன். அதுலேயும் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் சார் ஒரு குழு ஒன்று ஒரு அஞ்சு பொறுப்புதாரிகளை நாங்கள் தெரிவு செஞ்சு வச்சுக்கொள்வது, மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஒத்தாட்சியாக இருக்கிறது. இப்போ அந்த 5 பேரை வச்சு நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். நாங்கள் மாதம் ஒரு சந்தா சேர்க்கிறதா, அப்படி சந்தாவை சேர்க்கறதுக்கு பிறகு ஒரு ஃபண்ட் ஒன்று வரும். அந்த ஃபண்டை வச்சு ஒரு தேவை ஒரு தேவை உதாரணமாக இந்த வீட்டுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க போகிறோம் எப்படி சொன்னால் அது என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் கட்டாரில் ஒரு பிரான்ச் ஒரு குரூப் இது வந்து மெயினாக ரன் ஆகுது சவுதி அரேபியா, துபாய், கட்டார் எல்லா நாட்டிலையும் கனடா ஒரு 8 நாட்டில் சகோதரமாக சேர்ந்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் வந்து ஒரு டீமாக இங்கே ஒர்க் பண்ணி நாங்கள் இப்போ ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் ஒரு டீம் ஒன்று ரன் ஆகுது. இது சம்மந்தமான ஒரு டீம் ஒன்று ஃபுல்லாக ரன் ஆகுது. அந்த டீம் தான் வந்து நாங்கள் அவங்க டிஸ்கவர் பண்ணி எங்களுக்கு தாராங்க. இத்தனை ஊடி இந்த கஷ்டத்தில் இருக்கிற ஊடி இந்த லிஸ்ட் எங்களுக்கு தாராங்க. எங்களோட பட்ஜெட் என்ன மாதிரி செய்யுதோ அந்த பட்ஜெட்டை வச்சு தான் அங்கே வேலை நடக்கும். எங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ எங்களோட அந்த கோட்டேஷனை பார்க்குறது ஒரு 2 வீட்டுக்கு செய்யணும். அதில் கோட்டேஷனை பார்த்து அந்த கோட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை. இப்போ நான் இந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ண வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்ல நான் சொல்லிக் கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுல ஒரு கருத்து, அவருக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. எங்களோட 10-15 நாட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா எல்லாரையும் சேர்த்து ஒரு முகப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கலாம், ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கொள்வோம் சொல்லி. அப்படி இருக்க போகல அதுல அப்ப எல்லாரும் ஜாயின் பண்ணி அதில் மிச்சம் பெரியப்பாங்க இல்லை. அதில் ஸ்டார்ட்ல கொஞ்சம் குழப்பமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல கருத்துக்கள் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல மஷூராக்கள் நல்ல விஷயங்கள் பேச ஸ்டார்ட் ஆகும். பச்சான் இதில் மிச்சம் பேரிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணினா அப்போ அதில் நல்ல விஷயங்களை எடுத்து அப்போ நாங்கள் எல்லாரும் யோசிச்சோம். இன்ஷால்லா நாங்கள் ஒரு சங்கமா இதை இயக்குவோம். ஒரு நாங்கள் கேள்மானத்தை போட்டு ஒரு சங்கமா இயக்குவோம் என்று சொல்லி இப்போ பெரியவங்களே நலன்புரி சங்கம் என்று சொல்லி பேரை நாங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி 10 பேர்ல இப்போ எங்களுக்கு வந்து ஒரே மீக்க இவ்வளவு தூரத்துக்கு இது குழந்தைக்கு 1 மாசத்துக்கு இந்த 1 மாசம் லெஸ் தேன் 1 மந்த் 1 மாசத்துக்கு குறை. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் குழந்தைக்கிற ரீசன் இது அல்லாட பெரிய பறக்கத். நாங்க என்ன செஞ்சோம், அந்த 10 பேருக்கு நாங்க ஒரு உதாரணம் எங்களுக்கு எல்லாரும் எடுத்துக்காட்டோம்னா அந்த 10 பேருக்கு கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு கலெக்ஷனை போட்டு மாஷா அல்லாஹ் அல்லாட கிருபையால நாங்க அதை சல்லியை நாட்டுக்கு அனுப்பிக்கிறோம். அனுப்பி ஆல்ரெடி 3 வீடு வறுமை கோட்டுக்கு கீழே அத்தியாவசிய தேவையில மனுஷனுக்கு முக்கியமான தேவை கரண்ட் தேவை. அது வந்து அத்தியாவசிய தேவை மனுஷன் கரண்ட் தேவை. அது இல்லாத 3 வீடை நாங்க ஆல்ரெடி கண்டறிஞ்சிக்கிறோம். நாங்க எங்களோட சல்லியை மாஷா அல்லாஹ் அனுப்பி வச்சாச்சு. கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அந்த 3 வீட்டுக்கும் கரண்ட் கிடைக்கும். 3 வீட்டுக்கும் கரண்ட் அந்த இருட்டான வீட்டுக்கு நாங்க வெளிச்சத்தை கொடுக்குறோம். இந்த 10 பேரோட முயற்சி, இந்த 10 பேரோட முயற்சி ஒரு 100 பேரோட முயற்சியா இருந்தா எப்படி சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பெரிய மனசு கெடுங்க. நீங்கள் உங்களுக்கு உதாரணங்கள் நான் சொல்லி காட்டுறேன். நான் போன முறை வெக்கேஷன் போயிட்டேன். வெக்கேஷன் போட்டின டைம்ல ஒரு 23-24 வயசு மிச்சம் தூரம் இல்லை. என் வீட்டுக்கிட்ட மாதிரி தான் அந்த கல்யாணம் நல்லா தெரியும். வந்தீங்களா மாப்பிள்ள மவுள மாப்பிள்ள மவுத்து உள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் 22 வயசு அந்த குட்டி மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ள மவுத்து புள்ள ஹாஸ்பிட்டல் ஒரு புள்ள வீட்டுல. அந்த புள்ளைக்கு அந்த பொம்பளைக்கு வருமானத்துக்கு ஒரு எந்த வித வசதியும் இல்லை. அந்த பொம்பளை அந்த என்னோட ரூட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்குறா, நானா அந்த வைஃப் முன்னுக்கு வந்துட்டு போறேன். நாங்கள் என்ன பிரச்சனை பார்த்தா இதுதான் பிரச்சனை. புள்ளைக்கு வீட்டுல இருக்கிற புள்ளைக்கு மாவு வாங்கி கொடுக்க அந்த பொம்பளையோட சல்லியில அபாயா போட்டுக்கொண்டு மொத்த அரவாசி பூட்டி கொண்டு வந்து ஹதியா கேட்க வந்து. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி உண்டு. இது வந்து நாங்க இந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ண போற எங்களுக்கு மாஷால எல்லா பக்கத்தால பல பக்கங்களால எங்களுக்கு கோல் சங்கத்தால பல பக்கத்தால கோல் துறை நீங்க இப்படி செய்யுங்க. எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நாட்டில் எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி ஹசரத் மாரோட மஷூரா எங்களுக்கு நாட்டுல வந்து இருக்கிற மிச்சம் பேரோட எங்களுக்கு மஷூரா நடக்குது. எங்களுக்கு கால் பண்றாங்க. நாங்க இந்த 1 மாசத்துக்குள்ள நாங்க எவ்வளவு விஷயங்கள் நாங்க சாதிச்சிட்டோம்னு சொல்ற இதெல்லாம் வந்து உங்க எல்லாருக்கும் இதுல சம்பந்தமே. அப்ப மஷூரால வந்து ஒரு ஹசரத் வந்து கேட்கிறாரு, எங்களோட ஊர்ல வந்து நீர்கொள்மன் சொல்ற வந்து பார்க்கறதுக்கு தான் பசந்தாயிக்கும், உள்ளுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி ஊர்ல மக்களுக்கு தெரியாது. அப்ப அந்த ஹசரத் வந்து விசிட் பேட்டிக்கிறாரு. அந்த இதே மாதிரி இந்த கஷ்டத்தை இருக்கிறவங்களுக்கு தேடுற ஒரு குரூப் ஒன்று இருந்தாங்க. அப்ப அவங்க விசிட் போன டைம்ல அந்த வீட்டுல சாப்பாடு சோறும் அவிச்ச முட்டையும் அந்த வீட்டுல பால் சாப்பாடு, ராவு சாப்பாடு கேள்விக்குறி, வெள்ளை சாப்பாடு கேள்விக்குறி. இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து ஒரு அதுவும் ஒரு 22 வயசு, இதுவும் சங்கத்துக்கு வந்த பிரச்சனை உண்டு. நாங்க சங்கத்தை துறந்த கூட எங்களுக்கு வந்த பிரச்சனை உண்டு. 22 வயசு அந்த பொம்பளை ஒரு பிள்ளை இது மாப்பிள்ளையால கைவிடப்பட்டு
வீட்டுல போயிட்டு ஒரு மாசம் இருந்தீங்க, வீட்டுல போயிட்டு ஒரு மாசம் இருந்தா வீட்டுல இருக்கிற உமா அப்பா அவங்கள 10 நாள் பாத்தீங்கன்னா 15 நாள் பாத்தீங்கன்னா மருந்து எடுத்து பிள்ளைகளுக்கு சோமியில் எந்த நேரம் மருந்து பால் உமா அப்பா விட்டு போட்டேன். உமா அப்பா விட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்பளைய வந்து வேற வழியில தின்னோடு குடிக்கணும். மனுஷனுக்கு பசிக்கு வேண்டி ஒன்று செய்ய வருவேன். பசி வந்துச்சுன்னா பிக்சர் சார் தின்ன வரும். அதே வேலையை தான் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு முகத்தை பூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு போயிட்டு பிக்சர் எடுத்துக்கிறேன், அந்த புள்ளைய கையில் எடுத்துக்கொண்டு. யோசிச்சு பாருங்க, அப்ப நாங்கள் எப்படி சாப்பாடுல வீசி வீசி தின்றோம்னு சொல்லி. நீர்கொண்ட 100% மனுஷர் மட்டும்தான் சாப்பாடை வீசி வீசி தின்ற, மற்ற 70% மனுஷருக்கு எல்லாம் அகலும். சில வீட்டுல வந்து வெள்ளைக்கு திண்டா ராவைக்கு திண்டா இல்லை, எல்லாம் கேள்விக்குறி. நாங்க எதுக்கு நான் சொல்றேன், நாங்க வந்து எதுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நாங்க மாற்றக்காரனா கொண்டு செல்லல. இதுக்கு ஒரு திட்டம் ஒன்று கொண்டாடுறோம், அப்படித்தானே? இதுக்கு ஒரு திட்டம் ஒன்று ஈக்கணும். நாங்க இப்ப செல்வோமே, இப்போ ஓ லெவல் உதாரணத்துக்கு ஓ லெவல்ல படிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்ப நாங்க எல்லாரும் படிச்சோம். யாரு சரி வந்து சார் எங்கட சீனியர் மார்க்க டியூட்டி, இது எங்கட டியூட்டி இல்ல, எங்கட பள்ளியோ யாரு சரி ஒரு ஒருத்தர் டியூட்டி ஆகிக்கும். ஓ லெவல்ல படிச்சு முடிஞ்ச பிறகு ஓ லெவல் பாஸ் பண்ணுங்க, ஃபெயில் என்ன அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் வந்து ஆட்டோ எடுத்து விட்றோம், இல்லாட்டி ஒரு ஃபென்சி கடை வந்து, இல்லாட்டி எங்க சரி போயிட்டு, இல்லாட்டி பெரியமூல சந்தி வழி, இல்லாட்டி ரோட் வழியே ஷார்ட் அடிச்சு கொண்டிருக்கோம். நடக்குதா இல்லையா? நடக்குது தானே. இதே மாதிரி குடும்பங்களை நாங்கள் கண்டெடுத்தீங்க. வாதர உனக்கு நாங்கள் ஒரு கோர்ஸ் உண்டு, இக்ராட் என்ன டெக், ஜெர்மன் டெக், இந்த டொன் போஸ்கோ, எத்தனை டெக் இது. அவங்களோட பேசி எங்களோட ஷியாம்பாயும் கூட எனக்கு சொன்னார். அவரோட எத்தனையோ ஈக்கன்னு சொல்லி அவர் அதே மாதிரி எங்களுக்கு சங்கம் டிஸ்கவுண்ட் எடுத்து அந்த நல்ல முறையில் இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் கண்டெடுத்து ஒரு செல்வமே ஓலெவல் ஃபெயில் அவனுக்கு ஒரு மெக்கானிக் கோர்ஸ் உண்டு, 2 வாகனத்தை செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ் உண்டு, அப்படிலாட்ட ஒரு வேர்டிங் கோர்ஸ் உண்டு, அப்படிலாட்ட ஒரு டிவி, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் சைடுக்கு அனுப்புறது. இதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு இந்த எங்களுக்கு ஒன்று இங்கே வந்து ஒரு 2 சாயிட சல்லி, நாட்டில் ஒரு 1000 ரூபாய்ங்களே 2 பேர் கேட்டு டீ குடிக்கிற சல்லி. இதெல்லாம் வந்து எங்களோட சீனியர்மார் நாங்க செய்ய வேண்டிய வேலை இல்லை. இதோ அவங்க செய்ய சொல்லிதான் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த அலிபாயில வந்து எங்களுக்கு மிச்சம் எங்களுக்கு ஐடியா தராரு. ஸ்டார்ட்ல இருந்து எங்களோட ஈகியாரு எங்களோட அசீம் மாஷா அல்லாஹ் எல்லாரும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 1000 ரூபாய் சல்லி. அப்பா 1000 ரூபாய் சல்லின்ற தேத்தனி குடிக்கிற சல்லி. இதால இன்றைக்கு நான் 10 பேர் செஞ்சு இந்த 3 வீட்டுக்கு நாங்கள் கரண்ட் எடுத்து கொடுத்ததை நான் 100 பேர் சேர்ந்த எத்தனை வீட்டுக்கு நாங்கள் செய்யலாமா இல்லாத அது சுட்டி இன்ஷா அல்லாஹ். இப்படி பல பிரச்சனை பாருங்க. அந்த புள்ளையோட யோசனை யோசிச்சு பாருங்க. அந்த புள்ளைக்கு நான் சும்மா சொல்றேன், அந்த வீட்லயே அந்த பொம்பளை வெளியே போட்டேன், மாப்பிள்ளை விட்டு போட்டு அந்த புள்ளை வெளியே போட்டேன். சரி, அந்த பொம்பளைக்கு என்ன செய்யற ஒரு தொழில் கைத்தொழில் தெரியுமென்று சென்னா, கைத்தொழில் தெரியுமென்று சென்னா ரோட்டுக்கு பிச்சை எடுக்க வர தேவை. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சில குடும்பங்கள்ல பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்குது, சில குடும்பங்கள்ல பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை சரி கஷ்டம். இப்ப எனக்கு நேத்து ஒரு போட்டோ வந்துச்சு, சின்ன இவ்வளவுதான் வீடு, அவங்களுக்கு கிச்சன் ஒன்று கட்டி தரணும். பாத்ரூம் உள்ளுக்கு, கிச்சன் உள்ளுக்கு, படுக்கிறது உள்ளுக்கு, வீட்டுக்கு மனுஷன் வந்தாலும் உள்ளுக்கு, சின்ன வீடு. வல்லாய் நான் போட்டோ மூவ்மெண்ட் தெரியுது. இவங்களுக்கு கிச்சன் ஒன்று கட்டி தரணும். இப்ப பட்ஜெட்டை போட்டு கோட்டேஷனை பார்த்தா பெரிய கணக்கு கொண்டு வருது. மாஷா இதெல்லாம் நாங்கள் செய்யணும். இதெல்லாம் எங்களுக்கு கவலை வேணும், இதெல்லாம் எங்களுக்கு உண்மையில கவலை வேணும். இல்லாட்டி வேலையில் நாங்கள் எங்களோட புள்ள குட்டின்னு சொல்லி இருந்ததுக்கு வேலை இல்லை. இதுல எங்களுக்கு வேஸ்ட் ஆகிற கொண்டு போறதும் டைம் வேஸ்ட் ஆகிறத மட்டும்தான். எங்களோட பொக்கட்டால் யோசிச்சு இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்றது தான். அப்ப மூணு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை நாங்கள் எடுக்கிற வெளியே வானோட நீ வான்னு சொல்லி வெளியே எடுத்து ஒரு கேக் ஒன்று போட பழக்கிறேன். அப்படி இல்லாட்டி சரி, இந்த பொண்ணுடுப்பட்ட விஷயங்கள் இந்த பொண்ணோடு உட்பட்டத்தை நான் பழக்கிறேன். சரி, பொண்ணோடு உட்பட்ட பழக்கி போட்டுட்டு செல்வம் ஒரு 10-15 இருக்கும் டீச்சர் பிடிச்சாரு மேடி இவன் டீச் பண்ணுங்க. ஒரு 2-3 மாசத்துல ரெடி ஆயிடுவார். அந்த ரெடியான இப்ப எங்கடா இத்தனை பேர் இத்தனை பேர்ல இருக்கிறாங்க தானே. உங்க வீட்டுல கல்யாணங்கள் வரலையா? நீங்க ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்க மாட்டீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு 10,000 ரூபாய் சல்லி கொடுத்து நீங்க சான்ஸ் ஒன்று கொடுக்க மாட்டீங்களா? ஒரு தங்கச்சி மாதிரி உட்பட்டது கல்யாணம் ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து சொன்னாங்க. இதை வந்து எங்களுக்கு வந்து 199% 100 எங்களுக்கு முடிக்கலாம் போனால் ஒரு 80% எங்களுக்கு ஒரு 60% எங்களுக்கு ஏழுமானதை எங்களுக்கு செய்யணும். அதை சுட்டு இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி பல பிரச்சனை எங்களோட பொடியமார் விஷயங்களுக்கு செல்லும். மற்றது ஸ்டடிஸ் பேக்குன்னு சொல்லி சிலவங்களுக்கு வந்து இப்போ ஓலெவலில் முடிச்சுட்டு வாரு, இல்லாட்டி ஓலெவலில் ஒன்றும் இல்லை வாரு, ஒன்றுமே ஐடியா இல்லை. நாங்கள் வந்து இப்படி செய்கிற ஒரு 4-5 ஒரு 2 குரூப் ஸ்ரீலங்கா ரெடி பண்ணி இருக்கிற எல்லா டெக்னிக்கல் காலேஜ் எல்லாத்துக்கும் போயிட்டு டீட்டெயில் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு ஒரு 2 பேர் அங்கே வச்சுக்கொள்றோம். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று மனுஷனா இவங்கள்ட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் எடுங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் செஞ்சா உங்களுக்கு இந்த லெவலுக்கு போயிடும் மனுஷன். இப்படி லேசான வழி இதெல்லாம் லேசான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போயிடும் நினைச்சோன்னா எங்களோட ஊர்ல இந்த மிச்ச விஷயங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொண்டு போயிடும்.
என்ன சார் இன்ஷால்லா உங்களோட ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க. இதுக்கு நாங்க என்ன முறையில் என்ன சார் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவு செஞ்சுக்கலாம் சார். 5 பேர் நான் தெரிவு செய்ய இன்ஷால்லா தெரிவு செஞ்சு நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. பொங்கல் உட்பாட்டு விஷயத்தை பத்தி நீங்களா தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? நான் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல் நீர்வள பொங்கல் உட்பாட்டு யாரும் தெரியுமா? 9 எங்க சரி ஒரு 9 தேடிட்டு வா. 9 தேடிட்டு வந்து நாங்க பொண்ணேன்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து எங்களை பொங்கல் உட்பாட்டுற முதல் அந்த நிலைமை தான் முதல் இருந்தது. இப்போ மாஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலமாக்கள் முன்னுக்காய் அந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்து ரெஸ்டியலால் இதாக்கித்தான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. அது நாங்கள் கவலைப்படணும். எது தெரியுமா? எங்களுடைய சமுதாயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறாங்க, யாரும் சிந்திக்கிறது. அப்போ நாங்கள் இப்போ இன்ஷால்லா ஒரு 5 பேரை தெரிவு செஞ்சு கொள்வோமே இன்ஷால்லா. அப்போ ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்க. நாங்கள் இப்போ வந்து இந்த சங்கம் முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் கொள்றேன். என்ன கேஸ்னா இப்போ வந்து இப்போ நாம இந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இன்ஷால்லா லீகலா ரெஜிஸ்டர் பண்ற வேலை நடந்து கொண்டு இதை வந்து சின்ன வேலையில ரெஜிஸ்டர் பண்ணது. அதுக்கு ஒரு கூட ஆக்டிவ் இது லோயரை பிடிக்கணும். பல வேலை திட்டங்களுக்கு பிறகு தான் ரெஜிஸ்டருக்கு போகணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற அந்த வேலையை முடிஞ்சு மாஷால்லான்னு சொல்லி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கூடிய வேலை நடக்குது. ஸ்ரீலங்காவில் பெரிய டீம் ஒன்று ரன் ஆகும். ஸ்ரீலங்காவில் வந்து இது சின்ன வேலை ஒன்றல்ல. சின்ன வேலை ஒன்றல்ல. ஸ்ரீலங்காவில் இந்த வேலையை செஞ்சு கொண்டு போகல பல பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணணும். நான் இங்கே பேசுகிறேன். குறைய பேசுங்க சரி. அப்ப ஸ்ரீலங்காலையும் கூட இந்த ஆக்டிவ்ல செய்யறதுக்கு பலமா யோசிக்கணும். என்ன கவர்மெண்ட் எங்க பார்த்து கொண்டிருக்கிற எங்க அடிக்கிறதுக்கு இது இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப நாங்க இந்த சங்கத்தை உண்மையில பெர்ஃபெக்ட் வேல சரியான வழியில சரியான வழியில எங்க எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். உபதலைவர், தலைவர், செயலாளர், குரூப் அட்மின் இதெல்லாம் வந்து எங்கட கனிம சங்கத்துக்கு இருக்குது. நான் கட்டார்ல தான் இது அதெல்லாம் விலையும் கொள்ளணும். நான் கட்டார்ல தான் இது செய்யறோம். நாங்க இப்ப என்னத்தான் கலெக்ட் பண்ணாலும் எனக்கு இருந்து நாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் டிபாசிட் பண்றேன். அங்க இருக்கிற டீம் தார எங்களுக்கு அந்த லிஸ்ட் வரும். அந்த எங்களுக்கு இவ்வளவு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைங்கிறது அது மட்டும் இன்னொரு கேஸ் ஒன்று செய்ய தொழில் எங்களோட மிச்சம் பேருக்கு பிரச்சனைன்னா மிச்சம் பேர் தொழில் செய்யறாங்க. இப்ப எனக்கு நீங்க சொல்றீங்க இப்ப அந்த ஃபேஸ்புக்ல எப்ப பண்ண எனக்கு பல பக்கத்தால போல வருது. நீங்க எங்களுக்கு இப்ப சரி கஷ்டத்துல இருக்கிறோம், கூலி கூட்டுல இருக்கிற கூலிக்கு ஆட்டை ஓட்டுற கூலி காலம் முடிஞ்சு ஊட்ட மாறணும். நாங்க இதனால தொழில் வசதியெல்லாம் செய்யணும். இதை வந்து எங்க இந்த 10 பேர் 20 பேர் 30 பேருக்கு இதை செய்யல. நாங்க ஒரு டீம் ஒன்று இன்ஷால்லா ரெடி பண்ண நினைச்சாங்க. இந்த தொழில் சின்ன தொழில் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து இங்க உண்மையில லேசான வழியா இப்ப நாங்களும் இங்க வரவே தேவையில்லை. அப்படி ஒரு டீம் ஒன்று சரியா வேலை செய்ய மாட்டேன். சின்ன செலவங்க வந்து 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கடனுக்கு கூட வெளிநாட்டு ஓட்டுறாங்க. என்ன காரணம்? இதே மாதிரி சரியான செட்டப் ஒன்று இல்லை. அதை சுட்டு இன்ஷால்லா சரியான செட்டப்பை பத்தி பேசும். இன்ஷால்லா தலைவர் நான் தேர்ந்தெடுக்கும். அதுக்கு மக்கள் பேசும். நான் இன்ஷால்லா இதுல இருக்கிறதுல ஒருத்தர் தலைவரை தெரிவு செஞ்சு கொள்வோம் இன்ஷால்லா. சொல்லுங்க உங்களோட அபிப்பிராயங்களை. தலைவர் இன்ஷால்லா டெசிமா அதான் சொன்னேன். நான் வந்து இப்ப அந்த டீம்ல வந்து நான் ஒரு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்க இல்லாட்டியும் வந்து இது எனக்கு தெரியும். இதை செலக்ட் பண்ற ரீசன் நான் இங்க இல்லாட்டியும் இந்த விஷயம் ஓடும் இல்லைங்களா? இப்ப இவ்வளவு பேர் ஈக்கிறோம் தானே, இவ்வளவு விஷயங்கள் நாங்க இல்லாட்டி இந்த விஷயம் ஓடணும்னு சொல்லிட்டு தான் வந்து வேற ஆல்ரெடி எனக்கு ஒரு போஸ்டிங் ஒன்று ஈகி. அதை சுற்றி இன்ஷால்லா சரி இப்படி செய்ய எங்களோட உமர் சாபே தலைவர் உமர் சாப போடுங்க. சரி அன்சனா கையெழுத்து உமர் சாப் முழு குடும்பம் தான் உமர் சாப். அப்ப ஃபைனல் இன்ஷால்லா தலைவர் இன்ஷால்லா. அப்ப உபதலைவர் ஒருத்தர் தெரிவு செஞ்சு கொள்வோமே. தலைவர் வந்து அசீம் அவர்கள் உபதலைவர் செயலாளர் கணக்கு படிக்க ஒருத்தர் தேவைப்படுது.
செயலால் சரி சிட்டி எலக்ட்ரிக்கல் செயலாளர் வந்து அலி அலி எங்க அலி காணோம் அப்ப உப செயலாளர் ஒருத்தர் தெரிஞ்சு நாங்க தெரிஞ்சது என்னடா ஒருத்தர் இல்லாத டைம்ல மற்றவர் போட்டு செஞ்சு கொண்டு போறீங்க உப செயலாளர் செக்ரட்டரி வந்து அலி அலி அவர் வைஸ் செக்ரட்டரி அவரு சரி உபசெயலாளர் 2 பேர் இருக்கு தனாதிகாரியே தெரிவிச்சு கொள்ளும் அது வந்து இப்படித்தான் எல்லாரும் வந்து பெரிய பிரஷரா நினைப்பாங்க இந்த ட்ரெஷர் வந்து சல்லி எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல இப்ப செல்வமே இப்ப எல்லாரும் கிட்ட கிட்ட 10 பேர் இருக்கிறேன்னு சொல்லி இது வந்து இப்படித்தான் தேத்தனி சல்லி தானே இப்ப உங்களோட போகுது பெருசா வந்து யோசிக்கிறது எல்லாரும் சுட்டி வந்து ட்ரெஷரருக்கு வந்து அசீஸும் எங்கட மாசும் செயலாளர் சொல்லுவாங்க 2 செயலாளர் போதாது 3 பேர் இருந்தா எங்களை கூடுதலா இதாகி கொள்ளைன்னு சொல்லி அப்ப இன்னொரு செயலாளர்
ஆச்சார் நீங்க பேசுனாங்களா முன்னுக்கு வாங்க சார். அடி வாங்க மாஸ். இல்ல இல்ல அடுத்த கேமரா இன்ஷாஅல்லாஹ் பிரசிடென்ட்டா வந்து மிஸ்டர் உமர் அத்தா, வைஸ் பிரசிடென்ட் எங்கட அசீம், அதர் செக்ரட்டரி அலி, எங்கட ஃபஸ்லி, எங்கட ஷக்கீல், எங்கட அம்பி. பத்த ட்ரெஸரர் வந்து எங்கட அசீஸ், எங்கட ரஷ்மின். ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு பெரிய பெரிய கஷ்டமான போஸ்ட் அறிமுறை போஸ்ட் அப்ப அந்த நிர்வாக குழுல இப்ப நாங்க இன்ஷால்லா எங்கட மஷூராக்களை முன்னுக்கு வச்சு அப்ப எங்கட மஷூராக்கள் பிரகாரம் நாங்க ஒவ்வொருத்தரும் இயங்கக்கூடிய மாதிரி இருந்தா மஷாலா நல்லா இருக்கும். இப்ப அடுத்த கட்டம் என்னடா, இப்ப நாங்க இந்த எங்கட இந்த குழுவுல இப்ப நாங்க சேர்ந்து அங்கத்தவர் எல்லாரும் சேர்ந்து நாங்க எப்படி மாசம் அடிப்படையில ஒரு சந்தா ஒன்று சேர்த்து கொள்வோமா? அப்ப ஒரு மாசம் ஒரு சந்தா ஒன்று சேர்ந்தா எங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று எங்களுக்கு வரும். அந்த ஃபண்டை நாங்க வச்சுக்கொண்டு அந்த ஃபண்டை நாங்க எங்களுக்கு வச்சுக்கொண்டு எங்களோட தேவை ஒன்று ஏற்பட போக்குள்ள அந்த தேவையை நாங்க எங்களோட கமிட்டியில முன்னுக்கு வச்சு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க அது ஒரு கணக்கொண்டு இல்லாம இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இந்த தேவைக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது, அதை நாங்கள் எப்படி செய்யறோம்னு சொல்லி நாங்கள் மஷூரா பண்ணி அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி செஞ்சு கொள்ற நல்ல அபிப்பிராயமான உங்கள்கிட்ட கேட்குறேன். மற்ற இது நான் ஒன்று செல்ல இப்போ இந்த வேலை வந்து ஒருத்தருக்கும் கஷ்டமாகப்படாது. செல்வமே நாங்கள் ஒருத்தருக்கும் ப்ரெஷர் பண்ணல, கஷ்டமாகப்படாது. ஒரு லேசான ஒரு அமௌண்ட் உண்டு. சரி சும்மா செல்வமே 100 ரியால் 200 ரியால்ன்ற சும்மா அந்த பொய்க்கல்ல. ஒரு ஸ்ரீலங்கா சொல்லி ஒரு 1000 ரூபாய், இங்கே ஒரு 25 ரியாலா 25 ரியால். இது மேலுக்கு கஷ்டம் இல்லாத வேலை, மற்றவங்களுக்கு மேலுக்கு நோவாத வேலை. இந்த மாசம் ஒரு 25 ரியால். சரி, அப்ப எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்ப இன்னும் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்த கூட்டத்துக்கு எப்படி நான் உங்களோட அபிப்பிராயம் இப்படி எப்படி நாங்க ஒரு அமௌண்ட் ஒன்று வருவோம் இல்லையா? நாங்க ஒரு அமௌண்ட் ஒன்று எல்லாரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வருவோம். ஒவ்வொருத்தர் அபிப்பிராயத்தை சொல்லுங்களே பாப்போம். சும்மா சாதாரணமா நாங்க அப்ப ஒரு 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 அமௌண்ட்டுக்கு வர இதுல நாங்க இப்படிதான் இன்னொரு நாங்க இவ்வளவு இருக்கிறோம் அவ்வளவு இப்படி போடணும் அப்படி போடணும் நாங்க பெருசா ஒன்று எதிர்பார்க்க தேவையில்லை. சின்ன அமௌண்ட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு அமௌண்ட் ஒரு இந்த மீட்டிங் எந்த மாசமும் வைக்கிறேன். நாங்க மாசம் மாசம் எந்த மாசம் வைக்கிறேன்னு சொன்னா அந்த இதுல குரூப் அவர் தான் கலெக்ட் பண்ணும். இல்ல நான் சொல்றேன் ஒரு அமௌண்ட் ஒரு கணக்கு உதாரணமா மாசம் மாசம் எடுக்கல அந்த சிஸ்டம் எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு ஐடியா எதிர்பார்க்கல தானே இப்போ நான் ஒரு மாசம் பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல கலெக்ட் பண்ண ஓகே வரதுக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் 25 ரியால் வர ஆக குறைஞ்ச மினிமம் அமௌண்ட் தர வேண்டும். எத்தனை பேர் வாங்க நீங்க எல்லாரும் வந்து பெரிய பசங்க குரூப்ல இருக்கியா? எல்லாரும் இருக்கியா? இப்ப இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் இல்ல எப்ப இத வந்து ஒரு அது ஐடியா நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் போற நாட சீக்கிரம் இதுக்குள்ள போகுது. கட்டாரம் அதுக்குள்ள